ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது நல்லா மசாலாலாம் அரைச்சி வைக்கிற குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான குழம்பு. வாங்க இதை எப்படி வைக்கலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் நான். இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி போட்டுட்டு இதில் நல்லா ஒரு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இது இந்த குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் வேகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ராவாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதிலே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். அதையும் இதில் போட்டுடுறேன். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், ஒரு 2 பட்டை, 2 லவங்கம் இதையும் இதிலே போட்டுடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், அதெல்லாம் நல்லா இதில் போட்டு வதக்கிடலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு இப்போ போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போதே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு போட தேவையில்லை. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதிலே 4 சில் தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் அதிகமாக போட வேணாம். இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு விழுதை அரைச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 2 பிரிஞ்சி இலை, இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி அரிஞ்சிருக்கோம், அதையும் இதிலே போட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது இதிலே போட்டுடலாம். போட்டு இதையும் 2 வதக்கிடலாம். அதிகமாக வதக்க தேவையில்லை, ஏற்கனவே நம்ம இதை வதக்கி அரைச்சது தான் இது. இப்போ இதை வதங்கியாச்சு. இதிலே நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போதே போட்டுருக்கணும், மறந்துட்டேன் போடுறதுக்கு, அதனால தான் இப்போ போடுறேன். நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனில் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அளவு பார்த்து காரம்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம இதிலே ஊற்றிடலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம்.
இதில் இந்த மிக்ஸி ஜார் கழுவுனதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதுக்கு திட்டமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. கிளறிட்டு இப்போ இது நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ நல்லா இந்த கிரேவி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மட்டனும் நல்லா வெந்து நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.